ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. விஜய் அவர்கள் கச்சத்தீவு பற்றி பேசியிருந்தார். அவர் பேசின அந்த பேச்சு இலங்கை வரைக்கும் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தம்னு சொல்கிறானுங்க. தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க போய் சிக்கிக்கிட்டா தமிழக மீனவர்கள்னு சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி கச்சத்தீவுன்னு பேசுகிறாங்க. அதே டெம்ப்ளேட்டை தான் திரு விஜய் அவர்கள் மீண்டும் கையெடுக்கிறாரா ஒரு பேருக்குண்ணா அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கச்சத்தீவை மீட்போம் என்று தளபதி தலைவர் விஜய் அவர்கள் சொல்லலாம். கிட்டத்தட்ட 215 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கச்சத்தீவை யார் கையகப்படுத்துவது என்று உலக வல்லாதிக்க நாடுகள் போட்டி போடும். ஆனால் இலங்கை அரசு என்ன செய்கிறது என்றால் எல்லா வல்லாதிக்க நாடுகளையும் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு சான்று. இந்த நேரத்தில் கச்சத்தீவை யார் மீட்ட வேண்டும்? இப்போ ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிரச்சனையா விஜய் பேசியதற்கு பிறகுதான் வருது. அதனால தான் அந்த வெளிவிவகாரத்துறை அமைச்சர் விஜயதே ரப்கிங் இன்னைக்கு பேசுகிறான். ஏன் தமிழ்நாடு கொந்தளிச்சிச்சா இலங்கை பிரதிபலிக்கும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா தாவேகா மாநாடு நடந்துச்சு. அங்கே அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கச்சத்தீவு பற்றி பேசியிருந்தார். அவர் பேசின அந்த பேச்சு இலங்கை வரைக்கும் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அந்த இலங்கை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கச்சத்தீவு பற்றி உங்களுடைய புரிதல் என்ன சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். யாழ் மாவட்டத்திற்கு உட்பட்டதாக கருதப்படுகிற நெடுந்தீவு உட்கோட்டத்திற்கு உட்பட்ட 285 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட 1.15 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கச்சத்தீவு கடல்கோள் அளவுகளின்படி ஆழிப்பேரலைகளின் தாக்கத்தால் உருவான ஒரு தேசம். 1480ஆம் ஆண்டு பூமிப்பந்தின் தெரித்த கற்களில் முளைத்த கச்சத்தீவு. கடல் எல்லை அளவுகோடுகளில் கண்ணுக்கு தெரிந்த மனிதர்கள் வாழாத ஒரு பிரம்ம தேசம். யாருக்கு உரிமை என்பதை பறைசாற்றுகிற இடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்றைக்கு கச்சத்தீவை தாருங்கள் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே என்று சொல்லுகிற இடத்திற்கு வந்திருக்கிறது என்றால் தீர்மானம் நிறைவேற்றாத இயக்கங்களும் கட்சிகளும் தமிழ்நாட்டில் இல்லை. தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட தமிழர்களுடைய புண்ணிய தேசம். ஒரு காலத்தில் மீனவர்கள் நைலான் போன்ற உற்பத்தி கலவை பொருட்களுடன் கூடிய வலைகள் உற்பத்தி செய்யாத காலகட்டத்தில் வெறும் நூல்களால் பின்னப்பட்ட வலைகள் மட்டுமே மீனவர்கள் விரித்த வண்ணம் காயப்படுவதற்கு தகுந்த இடமாக காட்சி தந்த கச்சத்தீவில்தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களுடைய வலைகளை விரித்து காய வைத்து அழகுபடுத்தி ஓய்வெடுத்து வந்தார்கள். 1974ஆம் ஆண்டு வரை இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. விடுதலைக்கு பிறகு மதுரை நாயக்க மன்னர்களின் வழிவந்த அரசராக விளங்கிய சேதுபதி மன்னர் அவர்கள் ஒரு மரபு ஆட்சி முறையை அவர் கண்டியில் மட்டுமல்ல கொழும்பிலும் தன்னுடைய நிலத்தை கையகப்படுத்தி வைத்திருந்தார் என்பதுதான் வரலாற்று பூர்வமான உண்மை. நீளம் கிட்டத்தட்ட ஒரு 1.6 கிலோமீட்டர், அகலம் வெறும் 300 மீட்டர். மனிதர்கள் வாழ முடியாத ஒரு தேசம். ஏன்னா அங்கே தண்ணி இல்லை. தண்ணி நோண்டுனா உப்பு தண்ணி, குடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் சார் இவ்வளோ சண்டை இந்த தீவுக்காக? தண்ணீர் தேசத்திற்குள் வாழுகிற தமிழர்கள் வலை விரிப்பதற்கு மட்டுமல்ல, ஓய்வெடுப்பதற்கு மட்டுமல்ல, அங்கே இருக்கிற புனித தோமையார் திருத்தலத்தில் ஆண்டுதோறும் மே மாதங்களில் கொண்டாடப்படுகிற அந்த திருவிழாக்களில் ஒரு தெய்வ நம்பிக்கையோடு களமாடுவதற்கும் காயப்படுவதற்குமான இடத்தை தேர்வு செய்ய வேண்டுமானால் கச்சத்தீவு தான் பக்கபலமாக இருந்தது. அங்கே வலைவிரிக்க போன தமிழர்களைத்தான் கிட்டத்தட்ட 865க்கும் மேற்பட்ட தமிழர்களை படுகொலை செய்திருக்கிறது சிங்கள பேரினவாத அரசு. கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தம்னு சொல்கிறானுங்க. தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க போய் சிக்கிக்கிட்டா தமிழக மீனவர்கள்னு சொல்கிறானுங்க. இந்த முரண்பாடு தான் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். ஆம், தமிழக மீனவர்கள் தான். கச்சத்தீவு தமிழருடைய சொர்க்க பூமி, இந்தியாவிற்கு சொந்தமானதல்ல. நாம் இப்பொழுது தமிழ்நாட்டு உரிமைகளை இந்தியாவிடம் கேட்டு பெற வேண்டிய சூழலுக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்திய அரசு தமிழ் மீனவர்களை இந்திய மீனவர்களாக பார்க்கலன்றீங்களா? இந்திய மீனவர்கள் சொல்ல வேண்டியதானே, அப்புறம் ஏன் தமிழக மீனவர்கள் சொல்கிறாங்க?
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படி இது இந்திய தேசியத்திற்கு ஒரு தேசிய கீதம் ஜனகண மனகதி நாயகே ஜெயகே, உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? திணிக்கப்பட்ட ஒரு பாடலை இன்றும் தினந்தோறும் பாடுகிற சூழல் தான் தமிழ்நாட்டிலும் நிகழ்கிறது. ஏன் இந்தியாவினுடைய மொழிவழி தேசியங்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. பொருள்படாத பாட்டை தினந்தோறும் பாடுகிற அவலச்சூழல். அப்படித்தான் இந்திய தேசம் இருக்கிறது. ஆனால் மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டால், தமிழக மீனவர்கள் கச்சித்தீவை பற்றி பேசினால் இந்தியாவிற்கு சொந்தமானது, இந்தியா தாரை வார்த்து கொடுத்திருக்கிறது என்றெல்லாம் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் தருதலைகள் பேசுவதை நாம் பார்க்க முடியும். இந்த தீவு உருவாகிற போது 1480களில் உருவாகுகிற போது குத்துக்கல் தீவு, குருசடி தீவு, ராமசாமி தீவு, மண்ணாளித்தீவு, நடுந்தீவு, பள்ளித்தீவு என்று பல பிரிவுகளாக அங்கே தீவுகள் பிறந்தது. 69 கடற்கரை கிராமங்கள் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற தீவுகளில். இது அனைத்தும் சேதுபதி ராஜாவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிய பேரரசு. தலவாய்க்கூத்தன் சேதுபதி அவர்கள் 1622 முதல் 1635 ஆண்டுகள் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை, ஆட்சி புரட்சியை கச்சத்தீவை மையமாக கொண்டு ஆண்டு வந்தான் என்பது வரலாறு. இதுவரை 6184 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கச்சத்தீவு தமிழர்கள் பக்கம் இருந்திருந்தால் இந்த கைதுக்கான தேவையே இருந்திருக்காது. அவர்கள் தன்னுடைய ஓய்வுக்காக, இளைப்பாறுதலுக்காக ஒரு காலத்தில் துடுப்புகளை கொண்டே படகுகளை இயக்கி, எந்திர போட் அந்த காலத்தில் இல்லை, இன்ஜின் போட், அதாவது பெட்ரோல் டீசல் ஸ்டீமர் லான்ச் என்று சொல்லக்கூடிய போட்டுகள் இல்லை, துடுப்புகளாலேயே தன்னுடைய தோணிகளை ஓட்டிய தமிழர்கள் உடல் சோர்வுகள் ஏற்படுகிற போது, துவண்டு போகிற போது ஒரு இளைப்பாறுதலுக்கான இடமாக கச்சத்தீவு தமிழர்களினுடைய பொக்கிஷமாக இருந்தது. மீனவர்களை தவிர மற்ற எந்த சமூகத்திற்கும் இந்த அக்கறை இருக்காது. ஏன்னா எந்த சமூகத்துக்கும் இந்த வழி இல்லை. இந்த அரசியலை திரு விஜய் அவர்கள் மீண்டும் கையில் எடுத்திருக்கான ஒரு காரணம் என்னவா இருக்கும் சார்? ஏன்னா எல்லா கட்சியும் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி கச்சத்தீவுன்னு பேசுகிறாங்க. அதே டெம்ப்ளேட்டை தான் திரு விஜய் அவர்கள் மீண்டும் கையெடுக்கிறாரா ஒரு பேருக்குண்ணா அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது சார். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கச்சத்தீவை மீட்போம் என்று தளபதி தலைவர் விஜய் அவர்கள் சொல்லலை. தர்மேந்திர மோடி கிட்ட சவால் விட்டு கேட்டிருக்கிறார். கச்சத்தீவை மீட்டு தாருங்கள், நீங்கள் தானே ஒப்பந்தம் போட்டிருக்குது, இந்திய நடுவண் அரசு என்று சொல்லக்கூடியவர்கள் ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்குறீங்க, அப்போ அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிழை இருக்கிறதுன்னு தீர்மானத்தில் நிறைவேற்றப்படவில்லை. மற்ற கட்சிகளை போல கோரிக்கை வைத்திருக்கிறார். குரல்வழி மூலமாக ஓங்கி உயர்ந்து குரலை எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கு அது மீனவர்களிடம் மட்டுமல்ல, இலங்கை சிங்களவனுக்கும் பீதியை கிளப்பி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு ராமேஸ்வரத்திலிருந்து வெறும் 12 மைல் தொலைவில் இருக்கிற கச்சத்தீவை, நெடுந்தீவில் இருக்கிற 10.5 மைலுக்கு அப்பால் இருக்கிற கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு இந்திய அரசிற்கு என்ன பிரச்சனை? ஏன் கைகோர்த்து இருக்கிறது இந்திய அரசு சிங்கள பேரினவாத அரசோடு? 1605 சேதுபதி மன்னர் அவர்கள் தங்களுடைய கல்வெட்டுகளில் எழுதிய தீர்ப்பு இது தமிழர்களுக்கான சொர்க்க பூமி என்று வரையறுத்து வைத்திருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டில் 1920களில் அந்தோனியார் கோவிலை அங்கே கட்டி எழுப்பினார்கள் தமிழர்கள். 1948 கச்சத்தீவை இந்தியா சொந்தமாக்கி கொண்டது. 1973 74 முதல் ஒப்பந்தம் கச்சத்தீவை பற்றி ஸ்ரீலங்கா அரசும் இலங்கை அரசும் இந்திய அரசும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டது. என்ன ஒப்பந்தம் தெரியுமில்ல? கடல் வழிகோள்களால் அட்சரேகை, கடகரேகை என்று சொல்லுவார்கள். அட்சரேகை பகுதியில் அமைந்திருக்கிற கச்சத்தீவு இலங்கையின் பக்கம் இருப்பதால் சில ஒப்பந்த புரிந்துணர்வு அடிப்படையில் கச்சத்தீவை நாங்கள் இலங்கைக்கு கொடுக்கிறோம். ஆனால் அதில் ஒரு சட்ட விதியை சொன்னார்கள். தமிழக மீனவர்கள் தங்களுடைய வலைகளை கொண்டு போய் காய வைப்பதற்கும் அங்கே அவர்கள் ஓய்வெடுப்பதற்குமான உரிமையை இலங்கை அரசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னது. ஆனால் அந்த ஒப்பந்தம் 1976 மீறப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர்கள் இங்கே வரக்கூடாது என்று. 1983 ஜூலை கலவரம் தமிழீழ பகுதிகளில் தொடங்கியதற்கு பிறகு அந்தோனியார் திருத்தலத்தினுடைய அந்த குடமுழுக்கு விழாக்கள் அல்லது பண்டிகைகள் நிறுத்தப்பட்டது. 2002ஆம் ஆண்டு தான் மீண்டும் தமிழீழ பகுதிகளில் தாயக விடுதலைக்காக போராடிய போராளிகள் தங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம், அந்தோனியார் திருத்தலத்தில் நீங்கள் திருவிழாவை கொண்டாடலாம் என்று
தமிழீழ தேசியத்தினுடைய தலைவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் 2002. அதற்கு பிறகு அந்த புண்ணிய தேசத்தில் திருவிழாக்கள் தடைபெறாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சீனிக்கருப்பன் என்கிற ஒருவர் தான் அந்த அந்தோனியார் திருத்தலத்தை முதலில் கட்டி எழுப்புகிறார். ரோமன் கத்தோலிக் பிஷப் அவர்கள்தான் தமிழ்நாட்டிலிருந்து சென்று போய் நிகழ்வுகளை நடத்துவார்கள். இந்த கோயிலில் 2 பிரச்சனை இருக்குது. திருவிழாவை கொண்டாடுவதற்கான அத்தாரிட்டி இலங்கை பேரினவாத அரசு. திருவிழாவை கொண்டாடுவதில் உள்ளே இருக்கிற சடங்கு சம்பிரதாயங்களை நிகழ்த்துவது தமிழ்நாட்டு பிஷப்புக்கள். இன்றைக்கு வரை அதை நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் 1875 முதல் 1948 வரை ராமநாதபுரம் ராஜாவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிய கச்சத்தீவு சேனநாயக்கா என்கிற ஒரு இலங்கையினுடைய சனாதிபதி கச்சத்தீவை தாரை வார்த்து தாருங்கள் என்று பலமுறை இந்திய நடுவண் அரசுக்கு, குறிப்பாக நேரு அவர்களுக்கும், அன்றைய தினம் 1974களில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் தொடர்ச்சியாக அந்த சேனநாயக்காவினுடைய பேச்சை உள்வாங்கிக் கொண்டதால் கச்சத்தீவை தாரை வார்ப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டது. 1968 முதல் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருந்தாலும் 1961 ஜவஹர்லால் நேரு அவர்கள் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுப்பதில் எல்லளவும் எங்களுக்கு சந்தேகமில்லை, தாரை வார்த்து தருகிறோம் என்று சொன்னார்கள். இதில் ஏதோ சர்வதேச அரசியலோட அழுத்தம் எதாக இருக்கா சார்? நீங்கள் ஒரு சர்வதேச அரசியல் நெருக்கத்திற்கு 2011 பிறகுதான் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். கச்சத்தீவை இந்திய நடுவண் அரசு தமிழகத்திற்கு தாரை வார்த்து தர வேண்டும். அவங்க ரொம்ப துல்லியமாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்னென்னா, இன்றைக்கு அமெரிக்க கூன்படைகளும் சீனாவினுடைய வான்படைகளும் கச்சத்தீவை இன்றைக்கு குறிபார்த்து காத்திருக்கிறது. காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன் சார்? அது ஒரு சொர்க்க பூமி என்று நான் ஆரம்பத்திலே சொன்னதற்கு காரணம், கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் அந்த புண்ணிய தேசத்தில் இருக்கிறது. தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண தேங்காய்ன்னு சொல்லுவாங்க, அது கச்சத்தீவில் தான் விளையுது நிறைய. அது மட்டும் இல்லை, அரிய வகை மூலிகைகள் அடர்ந்து படர்ந்து கிடக்கிறது கச்சத்தீவில். இதை விட இன்னொன்று இருக்குது. அதை சுற்றியுள்ள 18 தீவுகளையும் சொந்தம் கொண்டாடுவதற்கு அமெரிக்காவும் சீனாவும் பல வகைகளில், ஏனென்றால் அந்த தீவுகளை நாம் பயன்படுத்தி கொண்டால் இந்திய நடுவண் அரசை கண்காணிக்க முடியும். திரிகோணமலையில் டவரை வைத்துக்கொண்டு அமெரிக்காவும், முல்லைத்தீவிலே டவரை வைத்துக்கொண்டு சீனாவும் இந்தியாவை நோட்டமிடுகிறது. இது எமது தாயக விடுதலைக்கு போராடிய போராளி குழுக்கள் ஓய்வு பெற்றதற்கு பிறகு, அல்லது ஆயுதங்களை நாங்கள் மௌனிக்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு, இந்த சர்வதிகார நாடுகள் இலங்கையிலே காலூன்றி இந்தியாவை கண்காணிப்பது மட்டுமல்ல, அவர்கள் கல்பாக்கத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற வரலாற்று உண்மை. காரைக்குடியில் இயங்கிக் கொண்டிருக்கிற மத்திய அரசிற்கு சொந்தமான ஆயுத தொழிற்சாலை இப்படி இருக்கிற போது ஏன் சார் மத்திய அரசு வந்து மெத்தனம் காட்டணும்? கச்சத்தீவை மீட்கிறது இல்லை, இவ்வளோ ஒரு அபாயம் இருக்குதுல்ல, அப்புறம் ஒன்றிய அரசு வந்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கலாமே சார்? இல்லை, நடுவண் அரசு எப்போதுமே ஒரு விடயம், அது தமிழர்களுக்கு சேர்ந்துடும். இப்போ இந்தியாவில் சேர்க்கிறோங்கிற பேரில் சேர்த்துட்டா அது யாருக்கு சொந்தமான? தமிழர்களுக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டோட தலைவலி, பெரிய தலைவலியாக இருக்குது நடுவண் அரசுக்கு. கச்சத்தீவை பிரித்து கொடுத்துட்டா இன்னொன்று என்னென்னா, இலங்கை மீனவர்கள் என்ன குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மீன்பிடி வலைகள் வந்து நவீனத்துவத்தினுடைய வலைகளை கொண்டு வந்து விரித்து மீன்களை அள்ளி கொண்டு தமிழக மீனவர்கள் சென்று விடுகிறார்கள், எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது என்று இலங்கை பேரினவாத அரசிற்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்தது இலங்கை மீனவர்கள் சங்கம். அந்த சங்கத்தின் அடிப்படையில் தான் மத்திய அரசோடு இலங்கை பேரினவாத அரசு பேசி, இந்த கச்சத்தீவு பிரச்சனையில் நீங்கள் முடிவெடுத்தால் இங்கே இருக்கிற இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனை கேள்விக்குறியாகிவிடும். எங்களுக்கு ஏற்கனவே குறைந்த நிலப்பகுதியே கடலுக்குள் இருப்பதால் கச்சத்தீவு எங்களிடமே இருக்க வேண்டும். ஏன்னா அங்கேருந்து யாழ்ப்பாண தீபகற்பம் ரொம்ப பக்கம், வெறும் 10.5 கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ தான் இதை உலக பேராண்மை மிக்க நாடுகள் இதை கையகப்படுத்துவதற்காக,
இப்போ அங்கே மனிதர்கள் வாழ முடியாது என்று சொன்னாலும் கூட அங்கே போய் மனிதன் தங்கிட்டானா தண்ணி எடுத்துருவான். கிட்டத்தட்ட 3.6 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட சுற்றுக்கடலின் நடுப்பரப்பில் இருக்கிறது கச்சத்தீவு. ஆக இந்த 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கிட்டத்தட்ட 215 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கச்சத்தீவை யார் கையகப்படுத்துவது என்று உலக வல்லாதிக்க நாடுகள் போட்டி போடுகிறது. ஆனால் இலங்கை அரசு என்ன செய்கிறது என்றால் எல்லா வல்லாதிக்க நாடுகளையும் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு சான்று. இந்த நேரத்தில் கச்சத்தீவை யார் மீட்ட வேண்டும்? தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதற்கு மட்டுமல்ல, இந்திய பேரினவாத அரசும் அங்கே போய் இறங்கி இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும். அதற்குத்தான் அவர்கள் இந்தியா அதை இன்னும் கவனத்தில் ஏன் எடுத்துக்கலைன்னு சொன்னால், ஏற்கனவே தமிழீழ தாயக போராளிகள் குழுக்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய மேதகு அவர்கள் சொன்னாங்க, கச்சத்தீவை இந்தியா தாரை வார்க்குமேயானால் இந்தியா பாதுகாக்கப்படும் என்று பலமுறை எச்சரித்திருக்கிறார். ஆனால் அந்த தீவு தமிழீழ பகுதிகளுக்கு சொந்தமானது என்று சொன்னால் தமிழீழம் பாதுகாக்கப்பட்டு இருக்கும். இந்த விடயத்தில் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கச்சத்தீவை தமிழ்நாட்டிற்கு தாரை வார்த்து தருவதை விட தன் சொந்த நிலத்தை தாருங்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசிற்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தார்கள். இதைத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தின் புரட்சியை உருவாக்குவதற்கு. இந்த கச்சத்தீவு விஷயத்தில் இன்னைக்கு ஆட்சியில் இருக்க திமுகவோட ஸ்டாண்ட் என்ன சார்? போலி, கபட நாடகம், வேஷம், கபடதாரிகள், ஏமாற்று பித்தலாட்டங்கள். விஜய் அவர்களும் அதே தான் சொல்றாரு. என்னன்னா, இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய அனைத்து மாநாட்டுகளிலும் கச்சத்தீவை மீட்டெடுக்கும் ஒரு தீர்மானம், அனைத்து தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்டெடுக்கணும். ஓட்டு வாங்குற பொறுக்கி கூட்டமாக ஓட்டிற்காக நீங்கள் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் கச்சத்தீவை மீட்டெடுப்போம்னு வரிக்கு வரி எழுதி தேர்தல் அறிக்கையில் சொன்னது மட்டுமல்ல, மாநாட்டு தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றி இதுவரை சாதித்தது என்ன? ஆகையால் தான் நான் சொல்கிறேன், இந்த திருட்டு கும்பல்களை ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து. இந்த திராவிட மாடல் என்று சொல்லுகிறார்கள் 2.0 இதில் வேற கச்சத்தீவை மீட்டெடுப்போம்னு இப்போ பாருங்கள், அடுத்த தீர்மானம் கொண்டு வருவாங்க, சட்டசபையிலே கொண்டு வருவாங்க, தேர்தல் நெருங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் இந்த திருட்டு மாடல் 2.0 சொல்லும், நாங்கள் கச்சத்தீவை கண்டிப்பாக மீட்டெடுப்போம் அப்படின்னு. அவங்களும் சொல்கிறாங்களே சார், மீனவர்களுக்கு நாங்கள் நலத்திட்டம் நிறையா செய்கிறோம், அவங்களுக்கான குடியிருப்பை நாங்கள் கட்டி தரணும் அவங்களும் சொல்கிறாங்களே சார். என்ன இவங்க காசில் கட்டி கொடுத்துருக்காங்களா என்ன? மீனவருடைய வருமானம் எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு தமிழக கடற்கரை ஓரங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் 3200 கோடி வருமானம். வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மீன்களை, அத்தனை துறைமுகங்களில் மீன்கள் இறக்கப்படுகிறது. அதுலேருந்து நீங்கள் வரி கட்டுற வருமானத்தை எடுத்து கொடுத்தா குடிசை வீடெல்லாம் கோபுரமாக கூட கட்டலாம். ஆனால் மீனவர்களுக்கு ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன், அட்டாச் பாத்ரூமோடு முடிச்சுக்கிறாங்க. அந்த வீடுகளும் காங்கிரீட் வீடுகள் தரமானதாக இருக்கிறதா என்பதை நீங்கள் போய் எத்தியார் குப்பத்து பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இடிஞ்சு போன நிலையில் தான் இருக்குது. கமிஷன் கட்டிங், அதுக்காகத்தான் மீனவர்களுக்கு வீடே. நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அலுவலகம் வெடித்து சிதறி இருக்கிறது. 116 கோடி ரூபா செலவில் அந்த கட்டடம் கட்டப்பட்டு வெடிச்சிருக்கே. எப்படி கட்டிய 10 ஆண்டுகளுக்கு வெடித்தது எப்படி? கமிஷன் கட்டிங்கு. அப்புறம் சொன்னால் கோபம் வரும், ரோசம் வரும். இதான் 2.0வா? இதான் திருட்டு மாடல் ஆட்சியினுடைய நிலைமையா? என்ன கட்டினீங்க? இன்றைக்கும் அவங்க திமுக ஆட்சி அமைந்த பிறகு 2021 தான் அடிக்கல் நாட்டியிருக்காரு. 2022 ஜூனில் இந்த இந்த கட்டடம் முடிக்கப்பட்டு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்திருக்காரு. ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு 3 ஆண்டுகள்ல நேற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விரிசல். அங்கே அரசு ஊழியர்கள் பயப்படுறாங்க. அதாவது ஒரு மக்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அங்கே தான் வருவாங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு. ஆனால் அங்கே வேலை செய்கிற அரசு ஊழியர்களுக்கே அங்கே அச்சமாக இருக்குது பணிபுரியறதுக்கு. இப்போ புரியுது அவங்களுக்கு திருட்டு மாடல் ஆட்சியினுடைய அவல சூழல் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும். ஒரு கட்டடத்தை கூட ஒழுங்காக கட்ட முடியாத துப்புள்ளாத திருட்டு திராவிட மாடல் இந்த நாட்டிற்கு வக்கத்த புலப்ப வாரி சுருட்டுகிற கொள்ளை கும்பலாக திருட்டு மாடல் அரசு தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சான்று. நான் கேட்குற இதெல்லாம் அப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க? கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்று ஓங்கி உயர்ந்த குரல் எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றலை, குரலால் எழுப்பியிருக்கிறார். அது மத்திய அரசிற்கு மிகப்பெரிய குதர்க்கமாக போகிறது. அதனால தான் ஸ்ரீலங்காவினுடைய அந்த உள்துறை அமைச்சர் ஒருத்தன், வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜயதே ரப்கிங் அப்படிங்கிறவன்
விஜய்க்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கான். டேய் புளியை கரைச்சிருச்சு அப்போ உங்களுக்கு. இதுவரை கச்சத்தீவு தீர்மானங்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் என்று வரிசையாக நடைபெற்ற மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றும் போது இந்த வாய்ச்சவடாள்கள் சிங்கள பேரினவாத அரசனுடைய அமைச்சர் பெருமக்கள் எங்கே போனாங்க? மௌனமாக இருந்தாங்க. இப்போ புரியுதுங்களா உங்கள் கள்ள உறவு? இதை தான் திரு விஜய் அவர்கள் கள்ள உறவுன்றாரா? ஆமாம், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ விஜய் பேசும்போது ஆத்திரம் வருதுல, அங்கே இருக்கிற வெளி விவகாரத்துறை அமைச்சருக்கு எப்படி ரோசம் வந்துச்சு? ஏன் இவ்வளவு கடுப்பாகிறான்? இங்கே தான் சூட்சுமம் இருக்கிறது. தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சியை நிறுவுகிற போது தமிழீழத்தையும் அங்கீகரிப்பதற்கான வேலைகளை செய்து விடுவார். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது சார். காங்கிரஸ் ஆட்சியிலே தான் கச்சத்தீவு தார வார்க்கப்பட்டதுன்றது இருக்குது. ஆனால் திரு விஜய் அவர்கள் காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாருன்ற விமர்சனம் இருக்குது. ஏன் பேசலை? இப்போ தமிழ்நாட்டை ஆளுகிறதுக்கு காங்கிரஸா? தமிழ்நாட்டிற்கு என்ன காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்குது? இல்லை மத்தியில் ஆளுவது காங்கிரஸா? அரசியல் எதிரியில் ஏன் காங்கிரஸ் வரலன்ற அந்த கேள்வி ஆளுங்கட்சிகளை தான் பார்க்க முடியும். மத்தியில் ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா துரோகின்னு சொல்லிட்டாரு. மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி ஏன் பேசலைன்னு கேள்வி கேட்பீங்க. விசிகாவை பற்றி ஏன் பேசலைன்னு கேட்பீங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆளுகிற யாரோ அவர்களைத்தான் நாம் பேச முடியும். அந்த அடிப்படையில் தான் நரேந்திர மோடியையும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களையும் அவர் ரொம்ப தூக்கலாகவே அங்கன்னு பேசக்கூடிய சூழலுக்கு வந்தது. அப்போ கச்சத்தீவை இன்றைக்கு தாரை வார்க்கிற இடத்தில் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று திரள்கிற ஒரு புரட்சியை விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். இவ்வளவு நாளாக மீனவர்கள் பிரச்சனையாக இருந்தது. அது இப்போ ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிரச்சனையா விஜய் பேசியதற்கு பிறகுதான் வருது. அதனால தான் அந்த வெளிவிவகாரத்துறை அமைச்சர் விஜயதே ரஃப்கிங் இன்னைக்கு பேசுகிறான். ஏன் தமிழ்நாடு கொந்தளிச்சிச்சா இலங்கை பிரதிபலிக்கும், தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்னால் இலங்கைக்கு நெருக்கடி வரும் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இன்றைக்கி விஜய்க்கு கண்டனம் தெரிவிக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்றைக்கி கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க விஜய்க்கு. ருஃபெல் அப்படின்னு ஒருத்தர், ரணதுங்கே அப்படிங்கிற ஒருத்தர், இவங்க எல்லாம் இப்போ அங்கே கிளம்பிட்டாங்க. வாய்ச்சவடாளர்கள் விஜய்க்கு எதிராக கிளம்பியிருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ தமிழீழத்திற்கு நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று விஜய் அறிவித்திருந்தால் இன்னும் எவ்வளோ பெரிய சத்தங்க எழுப்பியிருப்பாங்க தெரியுமா? பொது வாக்கெடுப்பு நடத்தி என்று விஜய் பேசியிருந்தால் ஸ்ரீலங்கா பேரினவாத அரசின் நேரம் நாடாளுமன்றத்தை கூட்டியிருக்கும். அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் கச்சத்தீவு பற்றி பேசாத நாளே கிடையாது. ஆனால் அவரோட பேச்சு எடுபடலையா சார்? இப்போ திரு விஜய் அவர்கள் அன்றைக்கி ஒரு நாள் பேசினார், அது எடுபட்டுருச்சு. காலங்காலமாக கச்சத்தீவு பேசுகிற திரு சீமான் அவர்களோட பேச்சு ஏன் எடுபடல? அப்போ அவரும் கள்ள உறவில் இருக்காரா? இல்லை இல்லை, கேள்வி போலியவாதிகளுடைய புலம்பல்கள் எடுபடாது. இது நான் தான் தமிழ் தேசியம் ஒன்று இங்கே மார்தட்டி பேசுகிற சீமானுக்கெல்லாம் கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையுமே கிடையாது. ஏன்னா தமிழீழ தாயகத்தை வென்றெடுத்த எம் ஈழத்தினுடைய போராளி குழுக்களுக்கு ஒரு வேளை சோறு ஓட்ட வரலாறுகள் கிடையாது. ஒரு கச்சத்தை எதுக்கு திரும்ப பேசுகிறாரு? மீனவர்களுடைய வாக்குகளை வாங்குறது. ஏன்னா மீனவர் சமூகத்தை சார்ந்த காளியம்மாள் கட்சியிலேருந்து வெளியேறிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் கட்டுப்பாட்டுகளை வச்சுருந்தாங்க மீனவர் சமூகத்தை. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம்னு இவ்வளோ நாள் கத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் காளியம்மாளுடைய இடத்தை நிரப்புவதற்கு இன்னும் வேறு யார் அந்த இடத்துக்கு வரல. அதனால் பேசுகிறாரு. இன்னைக்கு நீங்கள் இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் ஒளிந்திருக்கிறது. நான் கேட்குறேன், எத்தனையோ மீனவ சங்கங்கள் இருக்குது, எத்தனையோ மீனவ பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்களே. என்னைக்காவது சீமான் அந்த பொறுப்பாளர்கள் அழைச்சவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு பேசியிருக்கிறாரா? கச்சத்தீவை மீட்போம்னா எப்படி மீட்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் தனியாக ஒரு நெய்தல் படை அமைப்பேன் அப்படிங்கிற கிழிப்பார். அப்படியே நெய்தல் படையை கிழித்து அப்படியே கடல் கோள் அளவுகள் அப்படியே தண்ணீரை ரெண்டாக பொளந்து தமிழர்களுக்கு அப்படியே தாரை வார்த்து கொடுத்துருவார் எல்லாத்தையும் நெய்தல் படை மூலமாக. ஏங்க நீங்கள் வேற தமிழ்நாட்டிற்கென்று ஒரு நாடாளுமன்றத்தை நிறுவனம்னு இந்த வாய் பேசிச்சு தெரியுமா? இப்போ பேச சொல்லுங்க அப்போ வாயை கிழிச்சிருவானுங்க. அதான் போலிய தமிழ் தேசியவாதின்னு நம்ம பேசுகிறோம். உண்மை தமிழ் தேசியவாதிகள் இவ்வாறு பேச மாட்டார்கள். நாட்டை அடைய வேண்டும் என்று பேசுவார்கள். குறிக்கோள் புரியுதுங்களா? தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாராளுமன்றத்தை நிறுவனம் பேசுகிறவன்லாம் தமிழ் தேசியவாதிகள், அவன் போலிய தமிழ் தேசியவாதிகள். நெய்தல் படையா இப்போ ஆரம்பிய நெய்தல் படையை நீ ஆட்சிக்கு வந்தால் தான் வைக்க முடியுமா? நெய்தல் படையை அமைச்சு அப்படியே மீனவர்களை காப்பாற்று பார்ப்போம். ரோசம் இருந்தா மரத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு மரங்களின் மாநாடுன்னு நடத்த போகிறீங்க. மலைகளை கட்டி பிடி பார்ப்போம். ஏன்னா அதையும் தானே வெட்டுறான். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? மாடுகளை விரட்டிக்கிட்டு மலைக்கு போனேன். இப்போ மலைக்கும் பக்கத்தில் இருக்கிற மரங்கள்கிட்ட போய் பேச போகிறேன். அடுத்து என்ன? அதாவது ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த மனித சமூகத்தை வாழ வைக்கிறது.
அதில் ஈ கூட பொருந்தும். அப்போ ஈக்கு ஒரு மாநாடு நடத்துவியா? சொல்லுங்கள். இந்த மண்ணில் சிட்டுக்குருவிகள் காணாமல் போயிருக்கிறது. ஏன்? கைபேசி அழைப்புகள் வந்ததற்கு பிறகு, கைபேசியினுடைய கோபுரங்கள் அமைக்கப்பட்டதற்கு பிறகு சிட்டுக்குருவிகள் காணாமல் போனதற்கு காரணம் அந்த அலைக்கதிர் வீச்சுகளில் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு இனம். சிட்டுக்குருவியை காப்பாற்ற போகிறவனு சிட்டுக்குருவிக்கு ஒரு மாநாடு நடத்துவியா? சீமானவர்களை, புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? மண்புழுக்கள் மண்ணில் இருக்க வேண்டும். அப்போ தான் விவசாயம் தலைத்தோங்கும். மண்புழுக்களை அழிப்பதற்கென்றே இன்றைக்கு உரங்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது. வயற்காடுகளில் நண்டுகள் ஊற வேண்டும், நத்தைகள் ஊற வேண்டும். இப்போ நண்டு நத்த மாநாடு நடத்துவியா? மரங்களை பாதுகாக்க வேண்டியது மனிதர் சமூகத்தினுடைய கட்டாய தேவை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே போல் நண்டையும் நத்தையும் பாதுகாக்க வேண்டும். இந்த மண்ணில் மண்புழுவை பாதுகாக்க வேண்டும், மலைகளை பாதுகாக்க வேண்டும். எல்லாம் அரசியல் பொறுக்கிகளால் அழித்தொழிக்கப்படுகிற அவலச்சூழல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் கச்சத்தீவை மீட்பது என்பது தமிழர்களுடைய தாயக கடமை. அதை தமிழக வெற்றிக் கழகம் சரி செய்யும் என்கிற நம்பிக்கையில் நானும் காத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தினசரி அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம நிறையா பேசணும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.